நக்கல் மன்னன் கவுண்டமணியை பிடிக்காத யாரும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. காரணம், அவர் அடித்த கவுண்டர் காமெடிகள் காலம் கடந்தும் இன்னும் ரசிகர்களை சிரிக்க வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. சர்வர் சுந்தரம் திரைப்படத்திற்கு பிறகு ஒரு நல்ல கதாபாத்திரத்திற்காக பல வருடங்களாக இயங்கிக் கொண்டிருந்தார். பாக்கியராஜும் கவுண்டமணியும் ஒரே ஊர்பக்கம் என்பதால் 16 வயது நிலை படத்தில் இவரை நடிக்க வைப்பதற்காக பாரதி ராஜாவை அணுகி இருக்கிறார். ஆனால் பாரதி ராஜாவோ இவன் ஆளும் முடியும், இவன் வேண்டவே வேண்டாயா, அனுப்பி விட்டுருங்கன்னு சொல்லி விடாப்பிடியாக மறுத்து விட்டாராம். ஆனால் பாக்கியராஜ் பிடிவாதம் பிடிக்க என்னமோ பண்ணி தொலைங்கயா என்று சென்று விட்டாராம் பாரதி ராஜா. படம் வெளியான பிறகு கவுண்டமணியும் ரஜினியும் நடித்த காமெடி காட்சிகள் பிரபலமாக பேசப்பட்டது. குறிப்பாக கவுண்டமணி பத்த வச்சுட்டியே பரட்டா என பேசும் காட்சிகள் தியேட்டர் முழுக்க சிரிக்க வைத்தது. இதனாலோ என்னவோ தனது அடுத்த படத்தில் கவுண்டமணியை யாரிடமும் கலந்தோசிக்காமல் தேர்வு செய்தாராம் பாரதி ராஜா. இப்படி பல அவமானங்களை கடந்து தன் திறமையால் முன்னேறிய கவுண்டமணியின் வீட்டு வாசலில் பல இயக்குனர்கள் வாய்ப்பு தரமாட்டாரா என ஏங்கிய காலமும் இருந்திருக்கத்தான் செய்கிறது.